ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதில் என்ன நடந்திருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவர் நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கேயுமே நம்ம ஒரு யூஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ப்ரைஸ் வந்து நமக்கு 25,350க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது 25,420க்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். மார்க்கெட் இதுவே 25,420க்கு மேலே மூவ் ஆனாலும் ஸோ 3 ஏரியாவில் ரிவர்ஸலாக இருக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 25,320 கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் ஃபஸ்ட் டார்கெட்டான 25,220 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அங்கேருந்து ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்குது, பட் இங்கே ரிவர்சல் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆகிருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்னு பார்க்கும்போது 25,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ ட்ரேடிங்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனப்போ நமக்கு இங்கே ஏறி இருக்குது. ஸோ இந்த இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் டவுனுக்கு ஏறி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டச் ஆகி திரும்பி இருக்குது. செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி மறுபடியும் திரும்பும்போது இட்ஸ் வீக் அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரிஸ்கில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தால் இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வச்சிருக்கலாம். மேபி அதில் மிஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இதை பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரிஸ்கில் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒரு மீடியமான ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரேடிங்கான மெத்தட் அது. ஸோ இன்றைக்கி ட்ரேடு நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இனி எப்படி இருக்கும் ட்ரேடிங், நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ட்ரம்மோட டேரிஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றும் வந்து ஒரு முடிவு வரல. ஸோ இவ்வளோ தான் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் வரல, வரி இவ்வளோ தான் போட்டிருக்கிறாங்க டேக்ஸ் அப்படிங்கிறது வரல. ஸோ அதனால தான் இந்த ஆட்டங்கள் வந்து கண்டினியூவாக வருது. ஸோ அது இல்லாமல் கண்டினியூ மார்க்கெட் ஏறி வந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட்டுக்கு டவுனாக இருக்கான சான்ஸுகள் அதிகம். ஸோ இந்த இங்கே நம்ம டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் 25,220 ஒரு ஸ்லைடு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆனாலும் ஒரு ஸ்லைடு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது. ஸோ நமக்கு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி மூவ்மெண்ட் ஆனாலும் மறுபடியும் இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா 25,000 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ 25,230க்கு மேலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஸோ மேபி இது வந்து 25,320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நான் மண்டே தான் பார்ப்போம். இன்னும் 2 டேஸில் வந்து நிறைய பாசிட்டிவாக வரலாம். ஸோ அப்படி பாசிட்டிவ் வந்ததுன்னா 25,230க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது 25,320 ரீச் பண்ணும். செகண்ட் லெவலான 25,400-420 வரைக்கும் இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களும் நமக்கு ரிவர்சல் ஏரியா. ஸோ இந்த 2 இடமே நமக்கு ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நியூட்ரலில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது டவுனாக இருக்கான சான்ஸ் இருக்குது. 25,000 இட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ 25,000லேருந்து ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 25,000ங்கிறது 25,010 இருக்கலாம், இல்லை 24,990 இருக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியும் திரும்பலாம், இல்லை ஒரு 10 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி அதுக்கு மேலே இருந்தும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ஏரியா ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு 25,230 வரைக்கும் இது ரிவர்சல் பாயிண்ட் ஏரியா. 25,230க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது அடுத்தது 25,325 வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக 325 ரிவர்சல் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 25,400 ரிவர்சல் ஏரியா. ஸோ கீழே மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆனாலும் 25,230 நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்கு 25,000 கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா இட்ஸ் எ வெரி வெரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சர்னே சொல்லலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை பெரிய லெவலில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த கேப்பை இங்கே ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் கூட இருக்கலாம். ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் இருந்தால் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. ஸோ அது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,970. ஸோ இந்த இடங்களில் மார்க்கெட்டில் நமக்கு மேபி 25,000க்கு இந்த இடங்களில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஒரு வேளை வந்தாலும் அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு பொசிஷன் வச்சுருக்கிறோன்னா 24,960 வரைக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து ரிவர்சலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே 25,000 24,960 ரெண்டுமே ரிவர்சல் ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதற்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் என்னங்கிறதையும் பார்த்தோம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து கால் சைடு தான் அதிக ரைட்டிங் நடந்திருக்கு. புட் சைடில் வந்து பார்த்தோம்னா 25,000 தான் ஓரளவுக்கு வந்து ரைட்டிங் நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மேபி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் 24,000 தான் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரைட்டிங் நடந்திருக்கு. ஸோ புட்டெல்லாம் மீதி இருக்கிறதுல ஒரு மீடியமாக ரைட் நடந்திருக்கு, இல்லைன்னு மீடியமாக ரைட் நடந்திருக்கு. அப்போ 25,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆனால் மட்டும் தான் அது கீழே போகும், இல்லைன்னா அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி 25,200 வரைக்கும் கூட வர்றதுக்கான
சான்ஸ் இருக்குது. அப்சைடில் நமக்கு 25,300 ரைட்டிங் அதிகமாக இருக்குது, 25,400 ரைட்டிங் அதிகமாக இருக்குது, 25,500 இந்த ஏரியா எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டிங் அதிகமாக இருக்கிறனால நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேற்றைய வீடியோக்குள்ளே பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு 57,100 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேபி அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆனால் தான் மார்க்கெட் 57,300 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே அந்த இடங்கள்லையும் நமக்கு ரிவர்சல் இருக்குது. 57,700 வரைக்குமே அது ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே ட்ரேடிங்காக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அதே நேரத்தில் வந்து ஸ்லைடாக ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியாங்கிறது 56,860 மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி இந்த ஏரியாவில் ரிவர்சல் கொடுத்துருக்குது. 57,100 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து இட்ஸ் ஃபஸ்ட்டு 56,860. ஸோ செகண்ட் டார்கெட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 56,600 to 500. 600ங்கிறது அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து 10-20 பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கலாம். கரெக்டாக 600 வந்து மார்க்கெட் மறுபடியும் 56,800 இருந்திருக்கு. அந்த இடங்களில் பாருங்கள் கரெக்டாக ரீச்சபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து இது மறுபடியும் 56,600 பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ மேபி வந்து நமக்கு 56,500 600 இது வந்து ஒரு சப்போர்ட். மேபி அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் 56,040 56,000. ஸோ இதுதான் அடுத்த இதுக்கான டார்கெட் லெவல். ஸோ இந்த ஏரியா தான் அதுக்கான டார்கெட் லெவல். ஸோ இதுவுமே ஒரு கேப்பை ஃபில் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே எதிர்பார்க்குறது டவுன் சைடில். ஸோ டவுன் ஆகுனா 56,600 பிரேக் பண்ணால் மீறி ஒரு 500 அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நமக்கு 56,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்சைடில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து 56,800 810 இந்த ரேஞ்சுக்குள்ளே 56,860 தாண்டாத வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட். ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி இது. ஸோ ஒருவேளை இது வந்து 56,860க்கு மேலே வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்தனால் அது மறுபடியும் 57,000 57,100 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஏரியா. நமக்கு இதுவே ஒரு ரிவர்சல் ஏரியா. 56,860 ஒரு ரிவர்சல் ஏரியா. அதுக்கப்புறம் அதை தாண்டி மூவ் ஆனாலும் 57,000 57,100 இதெல்லாம் ரிவர்சல் ஏரியா. அப்சைடில் 57,100க்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டில் வந்து இனிமேல் வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 57,300 57,700 அதுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அப்போ ஓப்பனிங் நியூட்ரலாக இருந்ததுன்னா நமக்கு நியர்பைலே 2 இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மூவ் ஆனால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நியர்பையில் இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் கிடைக்கலாம். மேபி அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு 56,500 பிரேக் பண்ணுது. இந்த ரெண்டையுமே ரீடெஸ்ட் பண்ணி டவுன் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 56,050 56,000 இதுதான் அடுத்த ரிவர்சல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு மண்டேக்கான ட்ரேடிங் லெவல் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரிவர்சல் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் ஏரியா. ஸோ இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிற இடங்களில் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உங்களோட டெக்னிக்கல் வைஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி அதிலிருந்து ஒரு என்ட்ரி உங்களால் வந்து எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்திக்கிங்க. இல்லை அப்படின்னா அந்த இடங்களில் வந்து தயவு செஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிற இடத்துல வாங்காமையாவது இருங்க. சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியாக்களை செல் பண்ணாமையாவது இருங்க. ஸோ ஏதோ ஒரு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்க ஏதோ ஒரு விஷயங்களை நாம் கொஞ்சமாக தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற பயன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ ரெசிஸ்டன் எப்பயுமே பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, சப்போர்ட்டில் எப்பயுமே செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் பெரிய லாஸுகளை கிரியேட் பண்ணும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்னு ஒரு ஏரியா சொல்கிறோம்னா அதுக்குள்ளே தயவு செஞ்சு பையோ செல்லோ பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வைப்பீங்க, ஹிட்டாக சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங் நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் அதுவும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபோ உங்களுடைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம், வேண்டாம் மண்டே சந்திக்கலாம். ஓகே, பாய்.